ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரஷ்யால நடந்த ஒரு நியூஸை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரீசெண்டா ரஷ்யாவோட ஒரு ஃபிளைட் ரீசெண்டா ஃபர்ஸ்ட் மாயமானுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது கிராஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிற நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வருஷம் ஏற்கனவே அகமதாபாத்ல நம்ம இந்தியால ஒரு ஃபிளைட் கிராஷ் நடந்துச்சு. ஒரு 240 மெம்பர்ஸ்க்கு மேல பார்த்தோம் அப்படின்னா இறந்து ஒரு நாட்டையே சோகத்துக்குள்ள ஆளாக்கின ஒரு இன்சிடென்ட் தான் இந்தியாவில் நடந்துச்சு. இதுக்கு மேல ஃபிளைட் கிராஷை பத்தி பேசும்போது அகமதாபாத் ஃபிளைட் கிராஷை நம்ம கடந்து போக முடியுமா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. எத்தனை வருடங்கள் ஆனாலும் அகமதாபாத்தில் நடந்த அந்த ஃபிளைட் கிராஷ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாகவும் ஒரு துயரமான ஒரு சம்பவமாகவும் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஃபிளைட் கிராஷ் அப்படிங்கிறது இன்னும் பல பேரை உண்மையிலே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கொஸ்டின் மார்க்கை எழுப்ப வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஃபிளைட்ல போறது பார்த்தோம்னா உண்மையிலே சேஃப் தானா, ஒரு சேஃபான ஒரு விஷயம் தான் இந்த ஏர் டிராவல் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கே இன்னைக்கு பல பேர்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் கிளாரிபிகேஷன்லாம் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிளைட் தான் இன்னும் சேஃப், நீங்க நம்பலாம் அப்படி அப்படின்னு சொல்லி அந்த லெவலுக்கு ஏகப்பட்ட ஒன்று கிராஷ் இல்லைன்னா ஒரு ஃபிளைட் போகுது திருப்பி ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துடுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நடந்துகிட்டே இருக்கு. நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒண்ணுதான் இந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிளைட் கிராஷ் அப்படிங்கிறது. இதுலயும் பேசஞ்சர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இதுவும் நடந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆண்டோனோவ் AN-24 இதான் ஒரு பேசஞ்சர் ஃபிளைட்டு. இந்த ஃபிளைட் பார்த்தோம் அப்படின்னா கெபாவ்ஸ்க்ல இருந்து பிளாகோவென்ஷென்ஸ்க்கு அங்கிருந்து டிண்டா, கடைசியா டிண்டால போய் இந்த ஃபிளைட் இறங்கணும். ஸோ இதுதான் ஆக்சுவல் ரூட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படிதான் இந்த ஃபிளைட்டோட பாத் இருந்திருக்கு. ஸோ இது இந்த நேம்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் ஒரு பழக்கம் இல்லாத நேம்ஸ். ஸோ ப்ரொனன்சியேஷன் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா, இது லேண்ட் ஆகக்கூடிய நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் லேண்ட் ஆக ட்ரை பண்ணியிருந்திருக்குன்னு சொல்றாங்க. பட் அது முடியாதனால என்னமோ ரெண்டாவது தடவை லேண்ட் ஆக ட்ரை பண்ணியிருந்திருக்கு. அப்ப இது பார்த்தோம் அப்படின்னா தடுமாறி கிராஷ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. டிண்டால இருந்து, அதாவது அதோட டெஸ்டினேஷன் டிண்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அது போய் ரீச் ஆகணும். அந்த டிண்டால இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் தொலைவில் தான் இது போய் கிராஷ் ஆயிருந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி அந்த பாத்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ரிசீவ் பண்ணுவாங்க இல்லையா, இப்ப இந்த கிராஷ் ஆன மக்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு பார்க்க போவாங்க இல்லையா, அப்படி பார்க்க போகும்போது கூட பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. ரொம்ப 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 ஒரு கஷ்டமான ஒரு காட்டுப்பகுதி, ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அங்கதான் போய் இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிராஷ் ஆயிருந்திருக்கு. ஸ்டார்டிங்ல இந்த ஃபிளைட் ஆக்சுவலா மிஸ் ஆகுது அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. நான் கூட ஒரு நியூஸ்ல பார்த்தேன், இந்த ஃபிளைட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் போட்டாங்க. ஃபிளைட் மிஸ் ஆயிடுச்சு, மக்களோட கதி என்ன அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஃபிளைட் கிராஷ் ஆனதை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு ஹெலிகாப்டர் இந்த ஃபிளைட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஹெலிகாப்டர் மானிட்டர் பண்ணும்போது ஒரு ஃபயர் வந்துட்டு இருந்திருக்கு, ஒரு ஸ்மோக் வந்துட்டு இருந்திருக்கு. அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபிளைட்டோட ஃபியூஸ்லேஜ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு ஃபிளைட்ல, அந்த பகுதி ஃபயர்ல இருந்திருக்கு. ஸோ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. 43 பேசஞ்சர்ஸ், 6 கிரூ மெம்பர்ஸ். ஸோ 43 பயணிகள், 6 கிரூ மெம்பர்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து இருக்காங்க. இந்த 43 பேசஞ்சர்ஸ்ல 5 சில்ட்ரன், 5 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே இறந்துட்டாங்க, யாருமே உயிர் பிழைக்கவில்லை. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபிளைட் பார்த்தோம் அப்படின்னா 50 வருடங்கள், அதாவது 50 இயர்ஸ்க்கு மேல பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளேன், இந்த ஃபிளைட்டை 1976 1976ல பில்டு பண்ணியிருக்காங்க. நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை இருக்கு. ரஷ்யா உக்ரைன் மேல இந்த வார் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால ரஷ்யா மேல இந்த சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தடைகள், பொருளாதார தடைகள், இந்த மாதிரிலாம் தடைகள்லாம் ரஷ்யா மேல போட்டாங்க. இந்த மாதிரி வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ்லாம் ரஷ்யாட்ட வரும்போது ஃபிளைட்டோட காஸ்ட் ஆஃப் மெயின்டைன் பண்ணக்கூடிய காஸ்ட் ஏறிடுச்சு. ஸோ ரஷ்யா உக்ரைன் மேல பண்ண அந்த வார் அவங்களோட ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, அவங்க ஃபிளைட்டை அந்த மெயின்டைன் பண்றது, அதோட விலையிலாம் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதோட காஸ்ட் எல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பிளைட்ஸ் எல்லாம் ஆக்சுவலா ரன்னே ஆகக்கூடாதான். அதாவது இப்ப நம்ம கிராஷ் ஆனிச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா, ஆண்டனோவ் AN-24. ஸோ இது 50 வருடங்களுக்கு மேல பழமையானது. ஸோ
ஆக்சுவலி ரஷ்யா வந்து நிறைய ஃபிளைட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நிப்பாட்டணும். இந்த ஃபிளைட்ஸ் என்ன பண்ணிடணும், இனிமேட்டு வந்து இந்த ஃபிளைட் எல்லாம் வந்து பேசஞ்சர்ஸ் ஏற்றவே கூடாது, இந்த ஃபிளைட் எல்லாம் வந்து ரன் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா ரஷ்யாவுக்கு வேற ஆல்டர்னேட்டிவே கிடையாதான். ஸோ அதனால வேற வழி இல்லாம ரிஸ்கை பியர் பண்ணிட்டு வேணும்னே ரஷ்யா இந்த ஃபிளைட்ஸ் எல்லாத்தையும் ரன் பண்றாங்க. இதை கேட்கும்போது மிக மிக எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த ஃபிளைட்டுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது லெடோவா ஏர்கிராஃப்ட் தானா, அது வந்து 2027 தான் வருமா, 2027 தான் வருமா. அது வரைக்கும் ரஷ்யா வேற வழியே இல்லாம இந்த மாதிரி வந்து ஃபிளைட்ஸை வந்து ஓட்டவே கூடாது, அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஃபிளைட்ஸை ரஷ்யா பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு கொண்டு போயிட்டு ரிஸ்கியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த ஃபிளைட் எடுத்துக்கிட்டோம்னா டிண்டா அப்படிங்கிறது தான் அவங்க போக வேண்டிய இடம். டிண்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆமூர் ரீஜியன் அப்படிங்கிற ஆமூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அது இருக்கு. சைனாவோட பார்டர் கிட்ட இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த ஆண்டனோ AN-24 இதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளையிங் டிராக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 50 வருடங்களுக்கு மேல பழமையானது தான். 2000 வருடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 மிஸ்ஹாப்ஸ், அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிளைட்ல போயிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டேமேஜ் ஆகுது, கிராஷ் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து 60 கிட்ட வந்து ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இயர் 2000ல இருந்து. சரி, இப்ப ரீசெண்டா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2018ல இருந்தே வந்து 4 இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி வந்து டேமேஜ் ஆகுறது, கிராஷ் ஆகுறது, இந்த மாதிரி வந்து 2018ல இருந்தே 4 இன்சிடென்ட் கிட்ட நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு காலத்துல வந்து இது வந்து ஃபிளையிங் டிராக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து நல்ல ரிலேபிளா ஒரு நம்பகத்தன்மையா இருந்திருக்கு. பட் இப்ப வந்து இது வந்து ரொம்ப மோசமா இருந்திருக்கு. இதை இன்னும் நம்மளை ஏன் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுது அப்படின்னா ரஷ்யா ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கறதே தெரியல. ஏன்னா இதோட ஆல்டர்னேட்டிவ் வர்ற வரைக்கும் இதை தான் ரஷ்யா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இதுதான் யூஸும் பண்ணுவாங்க போல. ஸோ மிக 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 கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படிங்கறத எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். பை.